சற்று முன்னர் நடந்த நம்மளோட நாம் தமிழர் கட்சியோட மாநாட்டில் நம்ம அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தொகுதியில் நிற்க போகிறாரு. அங்கே காரைக்குடியில் இருக்க தோழர்கள் எல்லாரும் நம்ம அண்ணனை வெற்றி பெற வைக்கணும், சட்டமன்றத்துக்குள்ளே போக வைக்கணும். அப்போ தான் நம்மளோட தமிழர்களோட வரலாறு தெரியும், தமிழரோட நெக்ஸ்ட்டு வர ஜென்ரேஷன்ஸ் வந்து வாழும். இல்லைன்னா கை கட்டி 5க்கும் 10க்கும் தான் போயிட்டு இருக்கணும். இந்த 5,000 என்ன 5,000 இன்னைக்கு இது பண்ணுறது, அதை வாங்கி கடன் தான். 5,000 நம்மளோட காசு தான். நீங்கள் எல்லாரும் அதை புரிஞ்சுக்கணும். தெளிவாக இருங்க. எப்போவுமே தமிழர்களாகிய நீங்கள் தெளிவாக இருக்கணும். அப்போ தான் வரப்போகிற நம்மளோட சந்ததிகள் வந்து தெளிவாக எவங்கிட்டையும் கை கட்டி நிற்காம, கை கட்டி இது பண்ணாமல் 5க்கும் 10 அழியாமல் அவங்களும் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழுவாங்க. ஸோ இந்த மாதிரி மாறணும்னா கண்டிப்பாக நம்ம வந்து விவசாய சின்னத்துக்கு தான் ஓட்டு போடணும். ஸோ யாரும் மறக்காமல் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் சொல்லுங்கள், புரிய வைங்க. நம்ம தோழர்கள் எல்லாரும் இருக்கோம், எதுவும் ஆகாது. ஸோ நம்மளோட நாம் தமிழர் கட்சியை வந்து நாம் தான் வந்து உறுதியாக நிற்க வைக்கணும். ஸோ தோழர்களாகிய நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் இதை மறக்காதீங்க. எல்லாரும் விவசாய சின்னத்துக்கு கண்டிப்பாக ஓட்டை போடுங்க. ஓகேங்களா? ₹1 பைசாவுக்கும் யாரும் நிற்காதீங்க. எல்லாரும் தமிழர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்மளோட விவசாய சின்னத்துக்கு தான் ஓட்டு போடணும். அதுவரை உங்கள் நண்பன் கோகுல். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, இது யார் புரியலையோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு எதுனா விலகுதா பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.